கோட் திரை விமர்சனம். தளபதி விஜய் வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் கூட்டணியில் உருவாகி உலக அளவில் பிரம்மாண்டமாக வெளிவந்துள்ள திரைப்படம் தான் கோட். இந்த படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மோகன் என பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் மூலமா முதல் முறையா தமிழ் சினிமாவில் டி-ஏஜிங் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கு. விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி மல்டி ஸ்டாரர் டி-ஏஜிங் என பல ஆண்டுகள் கழித்து யுவன் சங்கர் ராஜா இசை, விஜயகாந்த் கேமியோ என பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த படத்தின் மீது இருந்த நிலையில முழு எதிர்பார்ப்பையும் இந்த படம் பூர்த்தி செய்ததா? வாங்க பார்க்கலாம். தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் அஜ்மல் ஆகிய நால்வரும் சீக்ரெட் ஏஜென்டாக வேலை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு தலைமை அதிகாரியாக ஜெயராம் இருக்கிறார். இவர்கள் இணைந்து செய்த மிஷன் ஒன்றில் மோகன் அவருடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டு அதில் தனது குடும்பத்தை இழக்கிறார் மோகன். மறுபுறம் தாய்லாந்து மற்றொரு மிஷன் மூலமாக செல்லும் விஜய் தனது மனைவி மற்றும் மகனையும் அங்கு அழைத்து செல்ல பிரச்சனை ஏற்படுகிறது. எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்குக்கு குடும்பத்தோட போவானா? இதில் விஜயின் மகன் ஜீவன் இறந்து விடுகிறான். இதன் பின் சீக்ரெட் வேலையை விட்டு வெளியேறும் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சம்பவம் ஒன்று நடக்கிறது. இதன் பின் மீண்டும் ஸ்குவாடில் இணையும் விஜய்க்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்தது, இதனை விஜய் எப்படி சமாளித்தார் என்பதே படத்தின் மீதி கதை. தளபதி விஜய் பட்டையை கிளப்பியுள்ளார். தந்தை கதாபாத்திரத்திலும் மகன் கதாபாத்திரத்திலும் வேற லெவல். குறிப்பாக மகன் கதாபாத்திரத்தில் வரும் விஜயின் கலாட்டா, ஆக்ஷன், எமோஷனல், நகைச்சுவை என தனக்கென உரித்தான நடிப்பில் மிரட்டியுள்ளார். இல்லப்பா, you're in danger. பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா ஆகியோர் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். அஜ்மல், லைலா, வைபவ், ஜெயராம், பிரேம்ஜிக்கு குறைந்த காட்சிகள் என்றாலும் பக்காவாக இருந்தது. குறை என்று எதுவும் இல்லை. மீனாட்சி சௌத்ரி பெரிதும் கவரவில்லை. வழக்கமான ரிவெஞ்ச் ஸ்டோரி என்றாலும் தனது திரைக்கதை மற்றும் ஹை மூமெண்ட்ஸை வைத்து இயக்குனர் வெங்கட் பிரபு படத்தை வேற லெவலுக்கு எடுத்துச் சென்றுள்ளார். சிவகார்த்திகேயன், திரிஷா ஆகியோரின் கேமியோ கைத்தட்டல்களை அள்ளுகிறது. குறிப்பாக கேப்டன் விஜயின் இன்ட்ரோ திரையரங்கையே தெரிக்க விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். டி-ஏஜிங் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களை சில இடங்களில் பிசிறு தட்டுகிறது. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா for the first time முதல் பாதி சற்று தொய்வாக இருந்தாலும் இரண்டாம் பாதி விறுவிறென செல்கிறது. கடைசி 40 நிமிடங்கள் பல மாஸ் மூமெண்ட்ஸ் வைத்து திரையரங்கை தெரிக்க விட்டார் வெங்கட் பிரபு. அதிலும் ஸ்பார்க் பாடலை தவிர்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஹீரோவாக மட்டுமின்றி முரட்டுத்தனமான வில்லனாகவும் கலக்கியிருக்கிறார் தளபதி விஜய். படத்தின் மற்றொரு ஹீரோ யுவன் சங்கர் ராஜா பின்னணி இசையிலும் பாடல்களிலும் வெளுத்து வாங்கிவிட்டார். படத்தோட பிளஸ் என்னன்னா, தளபதி மற்றும் இளைய தளபதியின் நடிப்பு, மற்ற நடிகர்கள் நடிகைகளின் நடிப்பு, இடைவேளை காட்சி, இரண்டாம் பாதி, குறிப்பாக கடைசி 40 நிமிடங்கள், விஜயகாந்த் இன்ட்ரோ, டி-ஏஜிங் மற்றும் ஏஐ முயற்சி. படத்தோட மைனஸ் என்னன்னா, முதல் பாதியில் ஏற்பட்ட தொய்வு. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.